ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. நிறைவுடைய வாழ்வளித்து நடுநிலத்தை காட்க மறையளித்த இறைவனாம் அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாருடைய ஸஹாபாக்கள் மற்றும் தாபிஊன்கள் நல்லடியார்களான முஸ்லிம்களான முஃமின்களான ஆண்கள் பெண்கள் என அனைவர்கள் மீதிலும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. இறுதி மூச்சு வரை அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வாவோடு வாழும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன், நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் ஆவலோடு எதிர்பார்த்த ரமலானை அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ரஜபுடைய மாதத்தில் இருந்தே நாம் சொன்னோம், இன்னும் ரமலானுக்கு 2 மாதங்கள். ஷஅபானுடைய மாதத்திலே நாம் சொன்னோம், ரமலானுக்கு இன்னும் 1 மாதம். ரமலானுக்கு சில நாட்கள் இருக்கின்ற பொழுது சொன்னோம், இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் மாத்திரமே ரமலானுக்கு. கண்ணியமானவர்களே, ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹு தஆலா எனக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறான். நானும் நீங்களும் இந்த ரமலானை பாக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இந்த ரமலான் வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், மகத்தான ஒரு மாதம் வந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே கத் அதாக்கும் ஷஹ்ருன் அதீம், மகத்தான ஒரு மாதம் வந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். உலமாக்களிடத்திலே கேட்டு பாருங்கள், அதீம் என்று சொல்வது எதற்கு மேலால் ஒன்றுமே கிடையாதோ அதற்குத்தான் அரபியிலே அதீம் என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா சில வணக்கங்களுடைய, சில இபாதத்துகளுடைய நன்மையை சொல்லுகின்ற பொழுது அஜ்ரன் அதீமா, அதற்கு மகத்தான கூலி என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த பூமிக்கு மேலால் எத்தனையோ பாவங்கள் உண்டு. ஒரு மனிதன் திருடுகிறான், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான், ஒரு மனிதன் வட்டி எடுக்கிறான், எப்படி பெரும் பாவங்கள் உண்டு. ஆனால் ஷிர்கை பற்றி, அல்லாஹுவுக்கு இணை வைப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது, இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், ஷிர்க் இருக்கிறதே அது ஒரு பெரிய பாவம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதீம் என்ற அந்த சொல்லை அல்லாஹ், அந்த லஃப்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் ரமலானை பொறுத்த மட்டிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ருன் அதீம், மகத்தான ஒரு மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்திருக்கிறார்கள். ரமலான் வருகின்ற பொழுது ஒரு மலக்கு குரல் கொடுக்கிறார், யா பாகியல் கைர், நன்மையை விரும்புகின்றவர்களே, நன்மையை ஆதரவு வைக்கின்றவர்களே, அக்பில், முன்னேறி வாருங்கள், ரமலான் இருக்கிறதே, நன்மைகளை செய்கின்ற மாதம் தான் ரமலான். யா பாகிய ஷர், பாவத்தை விரும்புகின்றவர்களே, பாவத்தை நேசிக்கின்றவர்களே, அக்ஸிர், பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, அது பாவம் செய்கிற மாதம் அல்ல என்று குரல் கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். உலமாக்கள் சொல்வார்கள், ரஜபுடைய மாதம் பயிர்களை நட்டுகிற மாதம், ஷஅபானுடைய மாதம் அதற்கு நீர் ஊற்றுகிற மாதம், ரமலான் இருக்கிறதே அறுவடை செய்கிற மாதம். சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான். ஒரு வினாடியை கூட வீணாக்காது நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய மாதம் தான் ரமலானுடைய மாதம். நல்ல ஒரு சந்தர்ப்பம். எவ்வாறு நாம் நோன்பை நோட்கிறோமோ, சகோதரர்களே, குர்ஆன் திலாவத்துகளையும் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இந்த மாதத்திலே நாம் இரவு வணக்கங்களை செய்ய வேண்டும், திக்ர் ஔராதுகளில் துஆக்களில் ஈடுபட வேண்டும். இப்படியான ஒரு மாதம் சகோதரர்களே, சுவர்க்கத்தினுடைய வாயில்களை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான், நரகத்தினுடைய வாயில்களை அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறான். அட்டூழியம் புரிகின்ற ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கிட்டிருக்கிறான். அது மட்டுமா சகோதரர்களே, ஒரு அடியான் ஒரு சுன்னத்தான வணக்கத்தை செய்கிறான், ஃபர்துடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறானே. ஒரு ஃபர்தான வணக்கத்தை செய்கிறான், 70 ஃபர்துகளுடைய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அது மட்டுமா, இந்த மாதத்திலே ஒரு இரவை வைத்திருக்கிறான். லைலத்துல் கத்ர் என்கிற இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு சகோதரர்களே. அது மட்டுமா,
நோன்பாளிகளுடைய சுவர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிக்கிறான். கண்ணியமானவர்களே, அதிகமான அடியார்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலையை கொடுக்கிற மாதம் இந்த மாதம். நானும் நீங்களும் பாக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள், ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். சென்ற ரமலானிலே எம்மோடு உயிரோடு வாழ்ந்தவர்கள், எம்மோடு இஃப்தார் செய்தவர்கள், எம்மோடு தராவிஹ் தொழுகையை நிறைவேற்றியவர்கள், அவர்களில் சிலர் இன்று மண்ணுக்கு கீழால் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று சென்று விட்டார்கள். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறானே, நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டார், மார்க்க போரிலே ஷஹீதாக்கப்பட்டார். அடுத்த சகோதரர் 1 வருடத்திற்கு பிறகு சாதாரண மௌத்தை அடைகிறார். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். ஆச்சரியமாக இருந்தது. அது என்ன கனவு தெரியுமா? ஷஹீத் சுவர்க்கத்தினுடைய வாயலில் நின்று கொண்டிருக்கிறார். சாதாரண மௌத்தை அடைந்தவர் சுவனத்திலே நுழைந்து விட்டார். ஆச்சரியமாக இருந்தது. மறுநாள் காலையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து, அல்லாஹுடைய தூதரே, இப்படி நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன், என்னது இது என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிலே ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. 1 வருட காலத்தில் ஃபர்தான தொழுகைகளை அவர் நிறைவேற்றவில்லையா என்று கேட்டார்கள். ஆம், நிறைவேற்றினார். அந்த வருடத்திலே வந்த ரமலானை அடையவில்லையா என்று கேட்டார்கள். ஆம் என்றார்கள். இதுதான் அந்த ஷஹீதை விடவும் அவர் முதலாவது சுவனத்திலே நுழைய கிடைத்த பாக்கியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், ஒருவர் ஈமான் கொண்ட நிலையில், நன்மையை ஆதரவு வைத்த நிலையில் ரமலானுடைய நோன்பை நோட்பானே ஆனால், சகோதரர்களே, ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள் சகோதரர்களே, ரமலானுடைய பெருமதியை பாருங்கள். ரமலானுடைய நோன்பை யார் ஒரு மனிதன் விடுகிறானோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் கைரி ருக்ஸத்தின் வலா மரதின், எந்த நோயும் கிடையாது, மார்க்கம் அனுமதிக்காத விதத்திலே ஒரு நோன்பை விடுவதாக இருந்தால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லம் யக்தி அன்ஹு ஸௌமத் தஹ்ரி குல்லிஹி வ இன் ஸாமா, அந்த நோன்பை கலா செய்வதற்காக வேண்டி ஆயுள் முழுவதும் நோன்பு நோற்றாலும் ரமலானிலே வருகிற ஒரு நோன்புக்கு ஈடாக மாட்டாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இன்று ஒரு மனிதனுக்கு நோன்பு நோட்பதில் லேசி. ஃபஜ்ருடைய நேரத்திலே இருந்து மாலை வரைக்கும், மகரிபுடைய நேரம் வரைக்கும் பசியோடு தாகத்தோடு இருப்பது லேசி. ஆனால் தன்னுடைய நாவை பாதுகாப்பது கஷ்டம். காதை வீண் பேச்சுக்களில் இருந்து பாதுகாப்பது கஷ்டம். உள்ளத்தை பாதுகாப்பது கஷ்டம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பி, யாரெல்லாம் நோன்பை நோற்ற நிலையில் கெட்ட வார்த்தைகளை பேசுவதை விட்டும், புறம் பேசுவதை விட்டும், கெட்ட செயல்பாடுகளை யாரெல்லாம் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன்
அவர் பசியோடு இருப்பதில், அவர் தாகத்தோடு இருப்பதில் அல்லாஹுவுக்கு எந்த விதமான தேவைப்பாடும் கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானிலே ஒருவர் ஒரு பாவம் செய்கிறார், அந்த பாவம் ஏனைய காலங்களில் செய்கின்ற பாவங்களை விட மிக பாரதூரமான பாவங்களாக கணிக்கிடப்படும் என்பதாக சொல்கிறார்கள். சகோதரர்களே, ரமலான் முடிகின்ற கட்டம், ரமலான் நிறைவுக்கு வருகின்ற கட்டம். நானும் நீங்களும் சந்தோஷப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ரமலானை நான் சிறப்பாக கழித்தேன். சென்ற வருடங்களில் ரமலான் மாதங்களை நாம் கழிக்கின்ற பொழுது, நிறைவுக்கு வருகின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு கவலை இருந்திருக்கும். எனக்கு நோன்பு பிடிக்கின்ற பாக்கியம் கிடைக்கவில்லையே, தராவீஹ் தொழுகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே, குர்ஆன் திலாவத்துகள் செய்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்ற கவலையை நானும் நீங்களும் உணர்ந்திருப்போம். ஆனால் சகோதரர்களே, இப்பொழுது ரமலானுடைய ஆரம்பத்திலே இருக்கிறோம். நானும் நீங்களும் முடிவு செய்து கொள்ள வேண்டும், இந்த ரமலானை கழிந்த ரமலான்களை விடவும் பாக்கியமாக கழிப்பதற்கு. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் எப்படி நோன்புக்குரிய மாதமோ அதே போன்றுதான் ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் நீண்ட ஒரு உறவு இருக்கிறது. ஏன் குர்ஆன் அருளப்பட்ட மாதம், ரமலானுக்கு ஏன் எப்படியான சிறப்புகள்? இந்த மாதத்திலேதான் குர்ஆன் அருளப்பட்டது. லைலத்துல் கத்ருக்கு ஏன் அவ்வாறு சிறப்புகள்? குர்ஆன் அருளப்பட்ட இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. மக்கமா நகருக்கு, மதீனாவுக்கு ஏன் கண்ணியம்? குர்ஆன் அருளப்பட்ட பூமி. சகோதரர்களே, அரபு பாசைக்கு ஏன் அந்த அளவு மகத்துவம்? குர்ஆனுடைய பாசை அரபு பாசை. சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் எல்லா மலக்குமார்களை விடவும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான்? குர்ஆனை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் எல்லா நபிமார்களை விடவும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான்? சகோதரர்களே, குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லா உம்மத்தை விடவும் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை ஏன் அல்லாஹ் சிறப்பாக்கியிருக்கிறான்? குர்ஆன் என்கிற பாக்கியம் கொடுக்கப்பட்ட உம்மத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமாருடைய உம்மத்துக்கும் அல்லாஹு தஆலா சில சிறப்பான தன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். என்னுடைய உம்மத்துக்கு கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? குர்ஆன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் 60 தடவைகள் குர்ஆன்களை ஓதி தமாம் செய்வார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், சகோதரர்களே, வாரத்திலே ஒரு முறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 3 நாட்களுக்கு ஒரு விடுத்தம் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, கவலைப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். நாம் வெறுமனே ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் குர்ஆன்களை தூசி தட்டி எடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். தாராளமாக பத்திரிகைகளை வாசிக்கிறோம். ஏதாவது ஒன்று விடுபட்டிருக்கிறதா என்று திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். ஆனால் குர்ஆனை புரட்டவில்லை. வீட்டிலே 5 பெயர்கள் இருந்தால் 5 பெயர்களுக்கும் வித்தியாசமான 5 ஹேண்ட்போன்கள் இருக்கும். ஆனால் ஒவ்வொருவருக்கும்
தருக்கு வைத்து ஓதுவதற்கு குர்ஆன்கள் உண்டா என்று கேட்டால் இல்லை. வீட்டிலே ஒரே ஒரு குர்ஆன் எங்கேயோ ஒரு தொங்கல்ல இருக்கும் சகோதரர்களே. வாட்ஸ்அப்புக்காக, பேஸ்புக்குக்காக இன்று நாங்கள் கால நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆனை ஓதுவதற்கு நேரங்களை செலவழிக்கிறோமா என்று கேட்டால் இல்லை சகோதரர்களே. ஒரு காலம் இருந்தது, வயதிலே மூத்தவர்களிடம் கேட்டு பாருங்கள், சொல்வார்கள், அழகாக பேசுவார்கள், ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். ஒரு காலம் இருந்தது, மகரிபுடைய தொழுகையை பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுவிட்டு பாதையிலே வீட்டுக்கு செல்கின்ற பொழுது மின்சாரம் இருக்கவில்லை. அந்த காலத்திலே ஓலை குடிசைகள் தான், மண் வீடுகள் தான். ஆனால் குர்ஆனுடைய சத்தம் கேட்டது சகோதரர்களே, குர்ஆனுடைய ஓசை கேட்டது. இன்று மின்சாரம் இருக்கிறது, சொகுசான வாழ்க்கை. இன்று மகரிபுக்கு பிறகு வெறுமனே காம கதைகளும் சினிமா பாடல்களும் மனிதர்களை நாசமாக்கக்கூடிய காட்சிகளும் தான் சகோதரர்களே எம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆனுக்காக நாம் நேர காலத்தை ஒதுக்க வேண்டும். குர்ஆனை அல்லாஹு தஆலா எல்லா வேதங்களை விடவும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். முதல் ஹாஃபில் யார் சகோதரர்களே? ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுத வாசிக்க தெரியாது, அதற்கும் அல்லாஹ் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறான். இல்லை என்றால் நபி அவர்களை பார்த்து சூனியக்காரன் என்று சொன்னவர்கள் குர்ஆனையும் நபி அவர்கள் தான் எழுதினார்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா நபியை உம்மி நபியாக ஆக்கி வைத்திருக்கிறான். எந்த அளவு என்றால் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்கிறது. உடன்படிக்கையுடைய அந்த காகிதம் கொண்டு வந்து ரசூலுல்லாஹுடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, என்னுடைய பெயர் எந்த இடத்திலே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அப்படியான ரசூலுல்லாஹ் இந்த குர்ஆனை 6666 குர்ஆனுடைய ஆயத்துகளை உள்ளத்திலே சுமந்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, என்று நாம் பார்க்கிறோம் 10 வயது, 11 வயது, 12 வயது போன்ற சிறார்கள் அழகான துணியிலே இந்த குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆனை உள்ளத்திலே சுமக்கிறார்கள். மறுமையிலே அல்லாஹ் இவர்களை அழைத்து நிச்சயமாக அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், ஹாஃபிலே இக்ரா, நீங்கள் உலகத்திலே எப்படி கஷ்டப்பட்டு திக்கி திக்கி குர்ஆனை பாடம் செய்தீர்களோ, ஓதினீர்களோ, மனனம் செய்தீர்களோ, இந்த நாளிலும் நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். எல்லா மனிதர்களுக்கு முன்னாலும் குர்ஆனை ஓத அவர்கள் ஆரம்பிப்பார்கள். எந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார்களோ அந்த இடத்திலே தான் அவர்களுக்குரிய அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்களுடைய பெற்றார்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். ஏன் சகோதரர்களே? குர்ஆனுக்காக அவர்கள் நேரத்தை ஒதுக்கினார்கள், குர்ஆனுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, மறுமையிலே எமக்கு வாதாடுவதற்கு இருக்கின்ற 2 அமல்கள். அதில் ஒன்று நாம் நோற்றிருக்கிற இந்த நோன்பும், இரண்டாவது குர்ஆனும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை சகோதரர்களே நானும் நீங்களும் பாக்கியமாக எடுத்து இந்த ரமலான் நிறைவுக்கு வருகின்ற பொழுது சந்தோஷமாக இந்த விருந்தாளியை வழி அனுப்ப வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, அனுகூலம் புரிவானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த ஊர்வாசிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.
யா அல்லாஹ், கண்ணியமான மாதமான ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறோம். யா அல்லாஹ், என்னை கபூல் செய்வாயாக. நல்ல வணக்க வழிபாடுகளை இந்த மாதத்தில் செய்ய நீ தௌஃபீக் செய்வாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.